கைஸ், நம்மளால் எதுக்கு இப்போ வந்து வீடியோ போட முடியலனா எப்படி சொல்ல, ரீசார்ஜ் கழிடுச்சு. அவ்வளோதான். எதுக்கு வீடியோ போட முடியல, ரீசார்ஜ் கழிடுச்சு. ரீசன் சொல்லிகிட்டே இருக்கானிக்காதீங்க, கண்டிப்பாக எப்போச்சும் போடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்வாட் செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது நான் பண்ணது வீடியோலேயே கவர் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஓகேவா? இது ஹேண்டில் பார் தான். நான் இங்கே கோடு பட்டு வைக்கிறப்போ நான் லைட்டாக வளைச்சி ஒட்டிப்பேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பின்னாடி சைடு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஷார்ப்பஸ்டான ஸ்வாடு வேணும்னு சொல்லிக்கோங்க. எப்படி சொல்ல, இந்த ஸ்வாட்ஸ்லலாம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக ப்ராடாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும்ல, ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு, அதுதான் இதே. நான் கொஞ்சம் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த லென்த் வந்து ஒரு ஸ்கேல் வந்து எந்த அளவுக்கு இது வரைக்குமோ அது அந்த ஸ்கேல்லேருந்து 1.5 நான் 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இது உங்கள் இஷ்டம் தாங்கப்பா. ஓகேவா? எவ்வளோது வேணுமோன்னு. அடுத்து ஹேண்டிலும் உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? சொல்லிட்டேன். அடுத்து இதுக்கு தேவையான திங்ஸை ஃபஸ்ட் சொல்லணும்ல, சொல்லிவிடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஐஸ் குச்சி தேவை, ஒரு கார்போர்டு முக்கியமாக தேவை. நீங்கள் எவ்வளோ பெருசாக பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீடான கார்போர்டு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஐஸ் குச்சி அதுக்கு மேலே நம்ம ஒரு கார்போர்டோ இல்லை 2 கார்போர்டோ வச்சாகணும். பிகாஸ் தின்னு இந்த ஐஸ் குச்சி மட்டுமே இதை வந்து கொஞ்சம் திக்காகும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய ஐஸ் குச்சி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் லோ பட்ஜெட்டில் சொல்லியிருக்கேன். அந்த இதே மாதிரியே நான் வந்து இன்னொன்று கூட செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், அதுக்கோங்க. நான் எதுக்கு ஐஸ் குச்சி வேணும்னு சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல நம்ம பாக்ஸ் அட்டைப்படி பாக்ஸ் வாங்கினா தான் இப்படி வளைச்சி தானே இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாதிரி பேசிக்கலி இருக்கும். அது வந்து வளையக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். இதுலேயும் நான் அதே மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு மெயின் விஷயமே இதுவும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். இது 5 சென்டிமீட்டர், இது 10 வச்சுட்டு இந்த பக்கம் வர வேண்டிய இது வந்து இந்த பக்கம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெயின் இந்த பக்கம் இருக்கும்ல, இந்த ஆப்போசிட்டாக இந்த மாதிரி இதாகணும். ஓகேவா? அது அப்படின்னா தான் நீங்கள் வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வைப்பீங்களா? இப்படி வைக்கிறப்போ இந்த வளையிற பாட்டு வேற எங்கேங்கிட்டோ இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஐஸ் குச்சி தேவை. அடுத்து வந்து ஃபெவிகால் தேவை. அடுத்து வந்து நியூஸ் பேப்பர். ஃபெவிகாலும் நியூஸ் பேப்பரும் ஒன்று தான். உங்களுக்கு வந்து செலோ டேப் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் ஃபெவிக்விக்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த சின்ன சைஸ் ஃபெவிக்விக்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்வாடு சரின்றீங்களோ பொறுத்து நீங்கள் அந்தளவுக்கு ஃபெவிக்விக் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை பெரிய பாட்டில்னால் அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹேண்டில் என்னடா இப்படி இருக்கே, அப்படி இப்போ பிடிக்க வழின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் வச்சுருக்கேன். இப்படி மடக்கி நீங்கள் கோடு போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி மடக்கி வச்சுருவேன். அது எப்படின்னு வீடியோக்கு நடுவில் காட்டுறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த ஐஸ் குச்சி இதில் ஒட்டணும். எப்படி ஒட்டலான்னு வாங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபெவிகால் வச்சு ஒட்டினாலும் ஒட்டலாம், ஆனால் ஃபெவிகால் கொஞ்சம் டைம் ஆகும். ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினாலும் ஒட்டலாம், ஆனால் கொஞ்சம் ஃபெவிக்விக் செலவாகும். க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டலனாலும் ஒட்டலாம். என்னடா இதுக்கு மட்டும் ஒரு காரணமாக சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க கைஸ். ஓகேவா? ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது க்ளூ கன்னு தான். கம் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்முன்றது ஒரு ஒஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, இவன் வீடியோ போட மாதிரி தெரிலன்னு நினைக்காதீங்க. இந்த இப்போ போட்டுருவோம் வாங்க. இப்போ வீடியோவாக ஆரம்பிக்கலாம். க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அங்கே ஒட்ட முடியுதான்னு பார்ப்போம். கையில் அங்கங்கே ஒட்டுதே பாருங்கள். இதுங்க ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்டிக்கில் வச்சு பார்ப்போம் வருதா இல்லையான்னு. இல்லையா, ஐஸ்டிக் தான் வச்சு பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஓ சாரி பாஸ், ஐயோ அம்மா பார்க்காம விட்டுண்டா. அதனால இப்போ பார்த்துட்டேன். மழை சாரலாக பொழிகிறதே. இங்கே கரெக்டாக பார்த்து விட்டுங்க. கொஞ்சம் தப்பானாலும்
அவ்வளோதான், மொத்தம் ஃப்ளாப் ஆகிடும். ஓகேவா? ஐஸ் குச்சி இங்கே ஒன்று ஒட்டலாம் இருக்குது, இங்கே ஒன்று ஒட்டுவோம். வாங்க இதுலேயே ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிப்போம். க்ளூ அப்ளை பண்ணியே இதில் ஒட்டணும். கரெக்டாக ஒட்டிடுங்க கைஸ். ஓகேவா? அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் டக்குன்னு ஒட்ட போகிறேன். அப்பாடி, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஒரு வழியாக நான் அதை எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் லைவாக கொண்டு போகிறேன். பாருங்கள், அங்கங்கே ஸ்பேஸ் விட்ருப்பேன். பிகாஸ் இங்கே வளைஞ்சிருக்குதா, இங்கே இப்படிலாம் விட்டுருக்காங்க, இங்கே வளைஞ்சிருக்குதா, அதனால தான் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அந்த பெண்டாகவே தவிர அந்த ஃபுல்லாக வளைய மாட்டேங்குது. அதே ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே இன்னொரு கார்போர்டை வச்சு தான் வைக்க போகிறேன். அதெல்லாம் சத்தியமாக பெண்டாகும்னு நினைக்கிறேன். சரி, பெண்டாக முடியாதான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் கார்போர்டை கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். என்னடா நீ ரொம்ப வீடியோ ஸ்டாப் பண்ணி போகிறான்னு நிற்காதீங்க. இது நான் ஆக மொத்தத்துக்கு பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் 6 நிமிஷமாக உங்களுக்கு கேட்க வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம்னா இன்றைக்கி எவ்வளோ எம்பி இதாகும் நீங்களே பார்த்துக்கோங்க. 15 நிமிஷம் தாண்டாலேயுமே 3 ஜிபி கிட்ட வந்துடுங்க, அது கன்ஃபார்ம். அப்புறம் எப்படி 1/2 மணி நேரத்தை எங்களால் போட முடியும்? இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் வந்து இதை வச்சு நான் போட்டிருக்கேன். இப்படி இதுலேருந்து இவ்வளோ தூரம் இது அப்படியே வச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் அப்படியே வெட்டியிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சா, அதனால் அப்படியே வச்சு ஒட்டிட்டேன். அதே சைஸில் நான் இன்னொன்று கூட வெட்டியிருக்கேன். ஓகேவா? இது ஃபுல்லாக வைக்க முடியாது. இது பிகாஸ் இந்த இது இருக்குதா, ஹேண்டில் இருக்குதா, ஹேண்டில் இப்போ நான் மடக்க போகிறதுல மடக்கினா ஸ்வாட் சைஸ் தான் இருக்கும். கரெக்டாக நான் இந்த சைஸை மட்டும் நான் வச்சு நான் இப்போ வெட்டி எடுக்க போகிறேன். அதை இருங்க காட்டுறேன். கரெக்டாக இப்போ நான் வச்சுருக்கேன். கரெக்டாக இங்கே பிடிச்சிக்கிறேன், பிடிச்சி கரெக்டாக வெட்டிக்கிறேன். கரெக்டாக வெட்டிட்டேன். இப்போ இதெல்லாம் நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ணலாம். ஃபெவிகால் வச்சு தான் இதில் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஐஸ் ஸ்டிக்லேயும் வச்சுட்டு வாங்க. ஃபெவிகால் ரொம்ப காலி ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளோது அந்த பக்கம் கொட்டி விட்டேனேடா. சரி, பார்த்துப்போம், எடுத்துருவோம். வரும் க்ளூ வர்றது இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. வரதே ஆச்சரியமாக தான் வருது. பிகாஸ் அந்தளவுக்கு கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த பக்கம் நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் யூஸ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா வர வந்துட்டார். அவர் கொஞ்சம் பேச விடலை, அது நீங்கள் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இப்போயே சொல்லிட்டேன், அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காதீங்கன்னு. அடுத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன்ப்பா. இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன், அதை நான் எங்கே சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறான் வரவங்க கூட கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவான். சரி, இது இல்லை, இது நான் எடுக்கலை. எல்லாத்துக்கு அப்படியே ஒட்டியிருப்பேங்க. ஒட்டியிருந்தேன்னா மொத்த ஸ்வாடும் ஃப்ளாப் ஆகிருக்கும். வருவார், பேசுவார், அது நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காதீங்க. சொல்லிட்டேன் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க.
ஆனால் தாமரைக்கு நல்லா இருக்குங்க. சரி ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டிடுச்சு. தள்ளி வை. கையில் ஃபுல்லாக ஃபெவிகால் ஆயிடுச்சு. சரி இப்போ நம்ம ஹேண்டுக்கு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஐஸ் குச்சியை நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி விட்ருவோம். சரி இருங்க, இதுக்கு சிசர் தேவைப்படாது. டேரெக்டாக கத்தி எடுக்கிட்டு வேண்டியதுதான். ஐயோ எங்கே வச்சுருக்காங்க தெரியல பற்றியா. கத்தி இந்த ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. சரி கத்தியை காணும், அப்புறமா தேடி கண்டுபிடிக்க வீட்டில் விடிஞ்சிடும். சிசரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடுவோம். பாடி தூண்டு அடிக்கண்டா. என்னடா தம்பி இதில் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் டிவி ஓடுது. இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஐஸ் ஸ்டிக்கில் இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். வரமாட்டேங்குது. சரி நீ நம்மளோட ஸ்டைலில் தான் இருக்கணும். இருங்க நான் போய் க்ளூ அப்ளை பண்ணுறது கொஞ்சம் தனி ப்ரெஷ் வச்சுருக்கேன். இந்த கிடச்சிருச்சுங்க ப்ரெஷ்ஷு. அப்போதைக்கே 13 நிமிஷம் ஆயிடுச்சா? இருங்க மூடுக்குள்ள வந்து ஃபஸ்ட் எடுத்துப்போம். அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணிட்டு இது அப்பாடி ஒரு வழியாக அந்த மேலேயும் டபுள் சைடையும் ஒட்டிட்டேன். இந்தோ இங்கே மட்டும் 2 இதை மேலே வச்சேன்னா கரெக்டாக முடிஞ்சிடும். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சதே. மற்றதை நான் இது பண்ணுறதை நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். பை கைஸ்.